இந்த மழை காலங்களில் நம்ம வீடுகளில் ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய பல்லி, கரப்பான்பூச்சி, கொசுக்கள், ஈக்கள், எலி எல்லாத்துக்குமே ஒழிக்கக்கூடிய ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்ன டிப்ஸ்ன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஆப்ஷனில் ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். நாம் வீடு பெருக்கும்போது வீட்டில் கீழே இருக்கக்கூடிய குட்டி குட்டி முடிகளாகட்டும் இல்லை தும்பு தூசு இதெல்லாமே கூட நம்ம பெருக்கும்போது காற்றுல பறந்து மற்ற இடங்களில் படிஞ்சிடும். அது நம்மளுக்கு தெரியாமல் இருக்கும். அதனால் நம்ம பெருக்கிறதுக்கு முன்னாடி தொடப்பத்தில் கொஞ்சமான அளவு செலோ டேப்பை கட் பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. இந்த மாதிரி ஒட்டி விட்டுட்டு நம்ம பெருக்கும்போது நம்ம கண்ணுக்கே தெரியாத குட்டி குட்டி முடிகள், நம்ம கால்லேருந்து விழுந்த நகங்களாகட்டும், இது எல்லாமே இந்த டேப்பில் ஒட்டிகிட்டு வந்துடும். அதனால் நம்மளுக்கு பெருக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும். நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். இந்த மழை நாளில் அடிக்கடி நம்மளால் தலைக்காணி உரையை மாற்றிட்டு இருக்க முடியாது. தலைக்காணி உரை காயவும் காயாது. அதுக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன பசங்களுடைய டிஷர்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதை நம்ம இந்த தலைக்காணிகளுக்கு போட்டு விட்டுட்டோம்னா தலைக்காணி அழுக்கம் ஆகாது. அதே சமயம் நம்ம படுத்து உறங்கும்போது நம்ம தலையிலேருந்து இருக்கக்கூடிய வேர்வை ஸ்மெல் எதுவுமே இருக்காது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். அதே சமயம் இந்த தலைக்காணி உரையை எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். நம்ம வேண்டாம்னு சொல்லி ஒதுக்கி வச்சுருக்கக்கூடிய பழைய டிஷர்ட்களை இந்த மாதிரி கூட நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக நம்ம ஒரு குக்கிங் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம முட்டைலாம் வேக வச்சுட்டு அந்த முட்டையை உரிக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா வேக வச்ச முட்டையை இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டுக்கோங்க. அந்த டிஃபன் பாக்ஸை ஒரு 10 வாட்டி குலுக்கி பாருங்கள். எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஆச்சரியப்படுவீங்க. நீங்கள் முட்டைகளை வேக வச்சுட்டு அதை கைப்படாமல் அழகாக உரித்து எடுத்துடலாம். இப்போ நான் திறந்துட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஒரு முட்டையில் தோலே இல்லை பாருங்கள். கைப்படாமல் முட்டையை உரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி உரிக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு 100 முட்டையாக இருந்தாலும் ஈஸியாக நிமிஷத்தில் உரித்து முடிச்சிடலாம். எவ்வளோ அழகாக ஈஸியாக வந்துடுச்சு பாருங்கள். அந்த இன்னொரு முட்டையில் பார்த்திங்கன்னா தோலே இல்லை. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான டிப்ஸ் தாங்க. இந்த பூண்டில் அதிக அளவு மக்னீசியம், கால்சியம், இரும்பு சத்து, தாதுக்கள் நிறைய இருக்கிறதுனால இது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பூண்டை தினமும் வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே ஹெல்த்தியானதாக கூட. இந்த பூண்டை நம்ம தினமுமே ஒரு 2 இல்லை 3 பல் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு வாயில் போட்டு கொஞ்சம் நேரம் அடக்கி வைக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடித்து வந்தோம்னா நம்ம இதயத்தில் இருக்கிற அதாவது அடைப்புகள் இருந்தாலும் அதுவும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டருங்க சொல்கிறாங்க. தினமும் 2லேருந்து 3 பல் நம்ம இந்த பூண்டுகளை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நல்ல தூக்கமும் வரும். நீரிழிவு நோயாளிகள் இந்த பூண்டை தினமும் 2 எடுத்துக்கிறதுனால ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு உதவுது. நாம் தங்கத்தில் போடக்கூடிய தோடுகளில் திருகாணி ரொம்பவே லூஸாக இருக்கும் ஏதாவது ஒன்றுத்தில். அந்த மாதிரி லூஸாக இருக்கக்கூடிய கம்மலில் இருக்க திருகாணியை இந்த பூண்டில் கொஞ்ச நேரம் அப்படியே ப்ரெஸ் பண்ணி வச்சோம்னா அந்த பூண்டில் இருக்கிற பிசுபிசுப்பு அந்த திருகாணியில் ஒட்டிக்கிட்டு நம்ம திருகாணியை கம்மலில் போடும்போது நல்லாவே பிடிச்சிட்ருக்கோம். திருகாணி எங்கே கழண்டி விழுந்துருமோன்ற பயமே வேண்டாம். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக நம்ம அடிக்கடி தங்கத்தோடு மாற்ற வேண்டிய அவசியமே இருக்காது. நெக்ஸ்ட்டு நம்ம குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த பெண்ணு வீணாக போச்சுன்னு தூக்கி போடும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த மூடிகளை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. அதை எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதில் ஒரு டபுள் சைட் டேப் இருந்தால் ஒட்டிக்கோங்க ஃபுல்லாக. அதை நம்ம வீட்டு வாசற்படியிலையோ இல்லைன்னா சாமி ரூம்லேயோ ஏதாவது ஒரு இடத்துல இல்லை நம்ம கிச்சனில் கூட சில சமயங்களில் கெட்ட வாடை வராமல் இருக்கிறதுக்கும் வீட்டு வாசப்படியில் விளக்கேற்றும் போது ஊதுபத்திலாம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி இருக்கிற ஊதுபத்திகளை கீழே வச்சோம்னா அதில் நம்மளுடைய துணிகள் படும். இல்லை சின்ன பசங்கள்லாம் சுட்டுப்பாங்க, பெட்டுங்கள்லாம் அதில் சுட்டுக்கும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி ஒட்டின இந்த பேனா மூடியை நம்ம வீட்டு வாசற்படியில் அப்படி இல்லைன்னா சாமி ரூமில் ஏதாவது இடங்களில் குழந்தைங்களோட கை படாத இடத்துல
ஒட்டி விட்டுடுங்க. அதில் நீங்கள் அகர்பத்தி ஏற்றி வைங்க. அகர்பத்தியோட வாசனை நல்லாவே இருக்கும். அதே சமயம் குழந்தைங்கள்லாம் சுட்டுக்காத அளவுக்கு இதை மேலே எடுத்து ஒட்டி விடுவதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் இந்த மாதிரி மயில் இறகு இல்லைனா பிளாஸ்டிக் பூக்கள் ஏதாவது இருந்தால் அதையும் ஒரு அலங்கார பொருள் மாதிரி அதில் வச்சு விடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் டிப்பு, இந்த பூண்டு உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும் இல்லாமல் வீட்டோட சுத்தத்துக்கும் வீட்டோட நல்லதுக்குமே இந்த பூண்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி வாங்கக்கூடிய இந்த பூண்டுகளை நம்ம வாங்கின உடனேவே தனித்தனியாக பிரித்து வச்சிடணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி தான் கருப்பு கருப்பாக ஆகிடும், இல்லைனா பூஞ்சை வந்த மாதிரி இல்லைனா பூச்சி வச்ச மாதிரி ஆகிடும். இப்போ விலையும் அதிகமாக வைக்கிற இந்த பூண்டை வந்து நம்ம இந்த மாதிரி தனித்தனி பற்களாக பிரித்து காத்தோட்டமாக இருக்கிற இடங்களில் வைக்கணும். வெயிலெலாம் வச்சு காய வைக்கக்கூடாது பூண்டை எடுத்து வைக்கக்கூடிய ஒரு ட்ரேயில் அடியில் ஒரு பேப்பர் போட்டு இல்லைனா டிஷ்யூ பேப்பர் போட்டுட்டு அது மேலே பூண்டுகளை பரப்பி விடுங்க. பூண்டு பற்களில் பிரித்து எடுக்கும்போது அதுக்கு நடுவில் ஒரு தண்டு இருக்கும். அந்த தண்டை வந்து நம்ம தூக்கி போடாமல் நம்மளுடைய அன்றாட பயன்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பருப்புகள், அரிசி இதிலெல்லாம் கூட நம்ம இந்த பூண்டோட அந்த தண்டுகளை போட்டு வச்சோம்னா அந்த பருப்பு அரிசியிலெல்லாம் எந்த ஒரு வண்டோ புழு எதுவுமே வராது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மாதிரி பூண்டை பிரித்து போட்டுட்டு அப்படியும் அதில் ஏதாவது கருப்பு கலரில் ஃபங்கஸ் மாதிரி வந்திருந்த பூண்டுகளை வந்து எடுத்துடுங்க. ஒன்றுத்தில் வந்திருந்தாலும் அது மற்ற பூண்டுகள்லேயும் வந்துடும். இந்த மாதிரி உரித்து போட்ட இந்த பூண்டோட இந்த தோலை வந்து நம்ம ஒரு கவரில் போட்டு ஜன்னல் ஓரங்களில் கட்டி வச்சிட்டோம்னா அது வழிக்காக வரக்கூடிய கொசுக்களும் வராமல் இருக்கும். குட்டி குட்டி கொசுக்கள் வரும் இல்லைங்களா, அந்த கொசுக்களும் வராது. முழு பூண்டில் மட்டும் இல்லாமல் இந்த பூண்டோட தோலில் கூட நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் இருக்குதுங்க. அது என்னன்றதை அடுத்ததாக பார்க்கலாம் வாங்க. இந்த பூண்டு தோலை வச்சு நம்ம வீட்டில் ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடிய பல்லி, கரப்பாம்பூச்சி, கொசு, ஈ இதெல்லாமே கூட நம்ம விரட்டி அடிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பூண்டில் எவ்வளோ அளவுக்கு அது ஃபங்கஸ் வந்து அந்த பூண்டு நல்லா அழுகி வீணாகவே போயிருக்கு. இது இந்த மழை நாள் அப்படின்றதுனால இந்த மாதிரி தான் ஆகும். அதனால தான் நம்ம பூண்டு பற்களை தனித்தனியாக பிரித்து போடணும். அப்படி போட்டுமே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நான் வீணாக தூக்கி குப்பையில் போட போகிறதில்ல. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற பூண்டுகளை வந்து தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு ஊற வைக்க போகிறேன். நீங்கள் தோலோட கூட நீங்கள் போட்டு ஊற வைக்கலாம். முழு பூண்டாக இருந்துச்சுன்னா அப்படியே கூட போடுங்க. ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா அது ஊறட்டும். ஊறி வந்த பிறகு அந்த ஊறி வந்த அந்த தண்ணியை வந்து தனியாக எடுத்துப்போம். இந்த பூண்டு பற்களை வந்து நீங்கள் அரைச்சி கூட எடுத்துக்கலாம். மிக்சியில் போட்டு அந்த தண்ணியோடு போட்டு ஓட்டினீங்கன்னா அது நல்லாவே அரைப்பட்டு விடும். அப்போ அந்த தண்ணியில் நல்லா இப்போ அந்த பூண்டோட வாசனை நல்லா இறங்கி இருக்கும். இந்த மாதிரி ஊறி வந்த இந்த பூண்டு தண்ணியை வந்து நல்லா நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடிகட்டின இந்த தண்ணியில் இன்னும் ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புதினா கீரை கிள்ளுவோம் இல்லைங்களா, அந்த காம்பை தான் நான் இந்த பூண்டு தண்ணியில் போட போகிறேன். அதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊற விட்டுடுங்க. இல்லைனா நீங்கள் அரைக்கும் போதே பூண்டு தோல் கூடவே இந்த புதினா காம்பையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டியும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் இல்லைனா ஜூஸ் பாட்டில் எதனா இருந்தால் அதில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. அதில் இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வடிகட்டின இந்த தண்ணியை என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் எந்த பக்கத்துலேருந்து அதிக அளவு கொசுக்கள் வருமோ அங்கேயும், கரப்பாம்பூச்சி எந்த இடத்துல அதிகமாக வளர்த்துமோ அந்த இடத்துங்கள்லேயும் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதே மாதிரி நம்ம சாமான்லாம் கழுவி முடித்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி விட்டோம்னாலும் அந்த ஹோல்ஸ் வழிக்காக கரப்பாம்பூச்சி, பூரா இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சிங்கை வந்து நம்ம சுத்தம் பண்ணி முடித்த பிறகு அந்த ஹோல்ஸில் இந்த பாட்டிலை அப்படியே கவுத்து வச்சிட்டிங்கனாலும் பூண்டு, புதினா காம்பு இதனுடைய வாசனைக்கு எந்த ஒரு கரப்பாம்பூச்சி, பல்லி, பூரா எதுவுமே வராது. அதே மாதிரி அந்த புதினாவோட வாசனைக்காக எலி கண்டிப்பாக வராது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் கவுத்து வைக்கலாம். இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும்னா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.